الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 23வது நோன்பு 24 தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 28வது ஜுஸுவினுடைய கடைசியில ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. தூய்மையான அடிப்படையில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நீங்கள் அல்லாஹ்கிட்ட தௌபா செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? இன்னைக்கு நாம் எல்லாமே பாவ மன்னிப்பு அல்லாஹ்கிட்ட கேட்குறோம், அல்லாஹ்கிட்ட நாம் தௌபா செய்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு அது மன்னிப்பாகவே கருதப்படாது. ஏன்னா நாம் ஒரு தவறு செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு தவறு செய்கிறோம், அந்த தவறை நினச்சி அல்லாஹ்கிட்ட நாம் மன்னிப்பு கேட்குறோம். மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னாடி மீண்டும் ஏதாவது ஒரு தவறை செய்கிறோம், அதே தவறை செய்கிறோம். இதுக்கு பேர் பாவ மன்னிப்பு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தாயிபு மினல் தம்பி கமல்லா தம்பலஹு. ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் தௌபா செய்தால் அவன் பாவமே செய்யாத ஒருவனை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த குர்ஆனினுடைய இந்த வாசகத்தில் தௌபத்தன் நஸூஹா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தௌபத்தன் நஸூஹா, அதாவது பியூர் அடிப்படையில், பியூரா, எந்த ஒரு கலப்படம் இல்லாமல். இதற்கு இந்த ஒரு வார்த்தைக்கு, பியூரான அடிப்படையில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 23 வகையான விளக்கங்கள் கிதாபுகளில் எழுதப்படுகிறது. அதில் ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பியூர் அடிப்படையில் சுத்தமான முறையில் நாம் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கான 23 விளக்கங்களில் ஒன்று, மாட்டினுடைய மடுவில் இருந்து பால் கறந்தால் அந்த பாலை எப்படி மீண்டும் மடுவுக்குள்ள செலுத்த முடியாதோ, அந்த மாதிரி நாம் செஞ்ச பாவத்தில் இருந்து அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அந்த பாவத்தை மீண்டும் செய்யாமல், அந்த பாவத்தை தௌபா கேட்டதற்கு பின்னால் அந்த பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாமே நம்மளுடைய மனசில் ஆக வெறுப்புகள் ஏற்படணும். எப்போ நம்ம அல்ல ஒரு பாவம் மன்னிப்பு செய்கிறோமோ, ஒரு தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்குறோமோ, அதுக்கு அடுத்தது எக்காலத்திலேயும் எப்போ நம்ம தவறை செய்யாமல் அதில் நாம் விலகி இருக்கிறோமோ அதுதான் உண்மையான பாவ மன்னிப்பு என்பதாக நமக்கு கிதாபுகளில் எழுதப்படுகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபத்துஹு அல் மௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த தௌபத்தன் நஸூஹா என்கின்ற இந்த வார்த்தைக்கு உண்மையான தௌபா அப்படின்னா என்ன, 3 வகையான விளக்கங்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் முதலாவது முகாலஃபத்துல் ஹவா, மனோ இச்சைக்கு மாறு செய்யணும். நம்மளுடைய மனசில் ஏதாவது ஆசைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் அல்லது ஆபாசமான அசிங்கமான செயல்கள், இப்படி மனோ இச்சைக்கு நாம் கட்டுப்பட்டு நடந்துட்டா அங்கே எல்லாமே அடிபட்டு போயிடும். எனவே நம்மளுடைய மனோ இச்சை மனசு அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதை செய்யாமல் அதுக்கு நாம் எப்போ நம்ம மாற்றமாக நம்ம நடந்துக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி மனோ இச்சைக்கு ஒரு மனிதன் மாறு செய்தால் அதுதான் உண்மையான பாவ மன்னிப்பு. ரெண்டாவதாக கத்ரத்துல் பகாயி, அதிகமாக நாம் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா, நாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அதிகமாக, முடிஞ்சவரை அதிகமாக அழுகணும், அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, இறைவா நான் இந்த ஒரு பாவத்தை செஞ்சுட்டு
அல்லாஹ் இறைவா என்னை மன்னிச்சிரு. சும்மா நம்ம ஒரு தப்பை செஞ்சுட்டு அல்லாஹ்கிட்ட கையேந்தி இறைவா நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு, நீ தான் மன்னிக்கணும், உன்னை தவிர யாரும் மன்னிக்க மாட்டாங்க, வேற யாரும் நான் யார்கிட்டையும் போய் கேட்க போறதில்லை, நீ தான் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம துவா கேட்டுட்டு முகத்தில் முத்தம் கொடுத்துட்டு நம்ம வெளியில போனதுக்கு பின்னாடி மீண்டும் ஏதாவது ஒரு தவறு செய்கிறோம். எனவே இப்படி செய்யக்கூடிய தௌபா அது பாவ மன்னிப்பு அல்ல. எனவே மன்றாடி இறைவா நான் பாவத்தை பண்ணிட்டேன், நீ மட்டும்தான் என்னை மன்னிக்க முடியும்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட சுஜூதுல விழுந்து அழுது ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட நம்மளுடைய பாவங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்படும். அப்படி அல்லாஹ்கிட்ட அதிகமாக அழுகணும் அப்படின்னு இரண்டாவது விஷயம் சொல்லப்படுது. மூன்றாவதாக முகாபத்துல் ஜூஇ வல்லமஉ, அதாவது பசி தாகத்தின் போது இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் சகித்து கொள்வது. எனவே நாம் ஒரு தப்பு பண்ணிட்டா இறைவா இந்த மாதிரி நான் ஒரு தவறை பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு செயலை நான் பண்ணிட்டேன், இறைவா இதை நினைச்சு நான் ஒரு நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்துல துவா செய்வது. எனவே இப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடிய தௌபா தான், இப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு மன்னிப்பு தான் உண்மையான தௌபா, உண்மையான மன்னிப்பு, அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு தௌபா என்பதாக அந்த தௌபத்துன் நசூஹா என்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம இருக்கிறோம். எனவே அதுவும் நிறைவை ஒட்டி நம்ம இருக்கிறோம். எனவே இனி வரக்கூடிய சொற்பமான இந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்விடத்துல நம்முடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்துல துவா செய்யக்கூடிய மக்களாக, நரகத்தில் இருந்து இறைவா நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் எனவே உன்னுடைய தண்டனையை தாங்குவதற்கான சக்தி எனக்கு கிடையாது, எனவே நீ மன்னிக்க கூடியவன், கிருபையாளன், ரஹ்மத்துக்குரியவன், எனவே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னுடைய கிருபையை கொண்டு என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு என்று நமக்காக நம் மனைவி, மக்கள், பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், மஹல்லாவாசிகள், எனவே அனைவர்களுக்காக வேண்டியும் நாம இந்த நேரத்துல துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் இந்த ரமதானிலே செய்யக்கூடிய எல்லா வகையான அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மிடத்திலிருந்து அங்கீகரிப்பானாக. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.